வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு லஞ்சுக்கு தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இது எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். டக்குன்னு ஒரு வெளியூர் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே இல்லை, வீட்டில் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இருக்குன்னா இது ஒரு சாதம் வச்சு ஒரு அப்பளம் கூட பொரிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு முட்டை இருந்தாலும் பொரித்து ஆம்லேட் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 தக்காளி, கடுகு உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரம், நம்ம தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான தேவையான அளவு நான் ஒரு டம்ளர் பெரிய டம்ளருக்கு அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அளவு தண்ணி வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுதான் செய்ய போகிறோம். இதை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க, ரொம்ப சிம்பிளானது. காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு செய்யலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் போல் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாமே கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதனால் பொன்னரமாக வறுத்துக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். பூண்டும் பாருங்கள் நல்லா பொன்னரமாக வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த பக்கம் 5 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்க தக்காளி எடுத்து வைக்க மாட்டாங்க. இது நல்லா பச்சை வடை போகிறதுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும் சாதம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் தக்காளிக்கு கிரேவி. இப்போ அரிசி சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் தக்காளி சாதம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தக்காளியை வதக்கி செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி செய்யுங்க. சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குனு செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 3 விசில் வச்சு இறக்கிக்கலாம். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே தேவையில்லை. ஒரு அப்பளம் இல்லை ஒரு முட்டை இருந்தால் கூட போதும். இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு உங்கள் விருப்பங்க. நான் இன்றைக்கி முட்டை பொரியல் செய்ய போகிறேன். இல்லை ஆம்லேட் போட்டுக்கலாம், ஏதாச்சும் செஞ்சுக்கலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், முட்டை பொரியல், தயிர் பச்சடி. இப்போ நான் சாதம் மீதி இருந்துச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு எட்டியாச்சு. தக்காளி சாதமும் முட்டை பொரியலும் தயிர் பச்சடி மட்டும் இன்னும் எடுத்து வைக்கணும். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான சாதம். ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு அப்பளம் இல்லைன்னா முட்டை தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லை, டக்குன்னு நம்ம எங்கேயோ வெளியில் போய்ட்டு மத்தியானம் லேட்டாக ஒரு 3 மணி 4 மணிக்கு வரோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டு 2 தக்காளி ஒரு 4 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க. இல்லை பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இருக்கிறத வச்சு ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசி கழுவி போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தனி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. ஒரு தயிர் உள்ள நம்ம இருந்துச்சுன்னா டக்குன்னு பச்சடி போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு அப்பளத்தை பொரிச்சு செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.